அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டடாக ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். பட் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஒரு சில லாஜிக்கல் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஸோ நீங்கள் இதை வந்து சூப்பராக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பார்ப்போம். லெட் ஏ பி 3/3 மேட்ரிக்ஸ் வித் ரியல் என்ட்ரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஏ வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக சூஸ் பண்ணிக்கணும். அதனுடைய என்ட்ரிஸ்லாம் ரியலாக இருக்கணும். தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ மஸ்ட் ஹேவ் ரியல் ஐகன் வேல்யூஸ்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் 0 தென் 0 இஸ் an ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நெகட்டிவ் அண்ட் 3 இஸ் an ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏவாக இருந்தால் தென் ஏ மஸ்ட் ஹேவ் 3 ரியல் ஐகன் வேல்யூஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ் அண்ட் 3 இஸ் an ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்தால் தென் ஏ மஸ்ட் ஹேவ் 3 ரியல் ஐகன் வேல்யூஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரியல் என்ட்ரிஸ் இருக்கணும். ஏ வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருந்து அதனோட என்ட்ரிஸ்லாம் ரியலாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ரியல் என்ட்ரிஸ் இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக ரியல் ஐக்கன் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் ஹாவ் அ ரியல் ஐக்கன் வேல்யூஸ் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. செகண்ட் ஆப்ஷன் வந்து இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் 0னா தென் 0 மஸ்ட் பி an ஐக்கன் வேல்யூஸ் ஆஃப் ஏன்றாங்க. இஃப் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நெகட்டிவ் அண்ட் 3 இஸ் an ஐக்கன் வேல்யூஸ் ஆஃப் ஏவாக இருந்தால் தென் ஏ மஸ்ட் ஹாவ் அ ரியல் ஐக்கன் வேல்யூஸ்ன்றாங்க. Suppose if a determinant of A is positive and 3 is an eigenvalues of A, then A must have 3 real eigenvalues ன்றாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபால்ஸ் அசர்ஷன் கேட்குறாங்க. இதில் எது ஃபால்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்ட் சி ப்ராப்ளம், ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல ஃபால்ஸை டிக் பண்ணிவிடுவோம். ட்ரூவை டிக் பண்ணிட்டு நம்ம கரெக்டான ஆப்ஷனுக்கு ஃபால்ஸை கண்டுபிடிப்போம். ஓகே ஃபைன். இப்போது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு ரியல் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஐக்கன் வேல்யூஸ் ரியலா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்ட்ரிஸ்லாம் ரியலாக இருக்கணும். 0 -1 0 1 0 0 0 0 0. ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஐக்கன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது பிளாக் மேட்ரிக்ஸாக பாருங்கள். இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக்கு. ஓகே, ஸோ இதனுடைய ஐக்கன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா λ² + 1 = 0ன்னு வரும். ஸோ λ = +or - புரியுதுங்களா? ஸோ இதுக்கான கேரஸ்டிக் பாலினாமியல் மட்டும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது வரும். அது ஈக்குவல் டு 0 பண்ணுறச்ச +or - வரும். ஸோ அகைன் ஒரு இன்னொரு ஐக்கன் வேல்யூ வந்து λ வந்து 0. ஸோ ஐக்கன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 i - i அவ்வளோதான். கரெக்டாக? அப்போ ஐக்கன் வேல்யூஸ் தான் ரியலாக கிடையாது. ஸோ அப்போ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. அப்படின்னா இதுக்கு நமக்கு ட்ரூன்னு அர்த்தம். இதுதான் நம்ம டிக் அடிக்கணும். ஓகே, ஸோ ஏ மஸ்ட் ஆஃப் ரியல் ஐக்கன் வேல்யூஸ்ன்றது ஃபால்ஸு. இந்த எக்ஸாம்பிளில் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். முக்கியமாக அதனுடைய என்ட்ரிஸ்லாம் ரியலாக இருக்கணும். அதுக்கு கேரஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த பிளாக்கோடைய கேரஸ்டிக் பாலினாமியல் இந்த பிளாக்கோடைய கேரஸ்டிக் பாலினாமியல் அது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த பிளாக்கோடைய கேரஸ்டிக் பாலினாமியல் λ² + 1 = 0 வரும். λ = +or - i. இந்த பிளாக்கோடைய கேரஸ்டிக் பாலினாமியல் அது λ வரும். ஸோ ஜஸ்ட் 0 பண்ணிங்கன்னா 0 இஸ் an ஐக்கன் வேல்யூ. அப்போது ஐக்கன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 i - i. அப்போது எந்த ஒரு 3x3 ரியல் மேட்ரிக்ஸ்க்கும் ஐக்கன் வேல்யூ ரியலாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு அவங்க ஃபால்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு அப்படின்னா இது நம்ம ட்ரூன்னு டிக் அடிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இது ட்ரூ, பட் ஜென்ரலாக இது ஃபால்ஸ். அடுத்து சப்போஸ் இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் 0னா தென் 0 மஸ்ட் பி an ஐக்கன் வேல்யூஸ் ஆஃப் ஏ. ட்ரூ. ஏன்னா அப்போது ஐக்கன் 3/3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ஐக்கன் வேல்யூஸ் இருக்கும்? 3 ஐக்கன் வேல்யூஸ் இருக்கும். λ1 λ2 λ3. இதனுடைய ப்ராடக்ட் தான் det ஆஃப் ஏ. ஸோ det ஆஃப் ஏ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஐக்கன் வேல்யூஸ் ஆஃப் ஏ. ஸோ இது ஈக்குவல் டு 0 ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எய்தர் ஒன் மஸ்ட் பி 0வாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ அப்போ எதுனா ஒன்று கண்டிப்பாக என்ன இருக்கணும்? அது 0வாக இருந்தாகணும். ஸோ det ஆஃப் ஏ இஸ் 0 implies 0 இஸ் an ஐக்கன் வேல்யூஸ் ஆஃப் ஏ என்றது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் இது நம்ம என்ன பண்ணக்கூடாது? டிக் அடிக்கக்கூடாது. ஓகே ஃபைன். அடுத்து ஏன்னா அவங்க ஃபால்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இதே போல் இதுக்கும் பாருங்கள். if det ஆஃப் ஏ இஸ் நெகட்டிவ் அண்ட் 3 இஸ் an ஐக்கன் வேல்யூஸ் ஆஃப் ஏ தென் ஏ மஸ்ட் ஹேவ் 3 ரியல் ஐக்கன் வேல்யூஸ்ன்றாங்க. செக் பண்ணுங்கள். அதாவது determinant of A is negative சொல்லிட்டாங்க. ஸோ det of A is less than 0. ஓகே, less than 0. 3 is one of the eigenvalue. இப்போ λ1 λ2 λ into 3 is less than 0. ஸோ அப்போ λ1 λ2 வந்து less than 0 ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் less than 0 வந்தால் ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், இல்லைனா ஒன்று நெகட்டிவாக இருக்கணும்.
கரெக்டாக? ரெண்டுமே ரியலாக தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஒன்று காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாலும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வர மாதிரி ஆகிடும். அப்போது இது கரெக்டு. இஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் நெகட்டிவ், 3 is an eigenvalues of ஏன்னா டெட் ஆஃப் ஏ மஸ்ட் பி ஏ மஸ்ட் ஹாவ் அ ரியல் eigenvaluesன்றது ட்ரூ. புரியுதுங்களா என்ன ரீசன் சொல்கிறேன்னு? இப்போது டெட் ஆஃப் ஏ லெஸ் தென் 0. ஸோ λ1 λ2 λ3 3 eigenvalue ப்ராடக்ட் பண்ணாலும் ஸோ இங்கே λ3ன்றது 3ன்னு ஒரு eigenvalue கொடுத்துட்டாங்க, அதனால் 3 மல்டிபிள் பண்ணிட்டேன். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் eigenvalues. ஸோ λ1 is an eigenvalue, λ2 is an eigenvalue, 3 is an eigenvalue. மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் லெஸ் தென் 0 தான் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் நெகட்டிவ். இப்போது இந்த 3 டிவைட் பண்ணிட்டோம்னா λ1 λ2 லெஸ் தென் 0 ஆகிடும். ஸோ இது எப்போ அது நடக்கும்னா எதர் ஒன் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக இருக்கும். λ1 பாசிட்டிவ், λ2 நெகட்டிவ், அப்படின்னா λ2 பாசிட்டிவ், λ1 நெகட்டிவ். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த டிட்டர்மெண்ட் வந்து லெஸ் தென் 0வாக இருக்கும். அப்படின்னா அர்த்தம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது என்னவாக இருக்கணும், ரியல் eigenvaluesஆக இருக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா A must have 3 real eigenvalues only if the determinant of A is negative ஆகிருச்சு and one of the eigenvalues 3 இருக்கும்போது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இது ஆக்சுவலாக நமக்கு இப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ் அண்ட் 3 is eigenvalues of A வந்தால் தென் A must ரியல் eigenvaluesன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. என்ன ரீசனா, இப்போ நம்ம ஒரு பார்த்துட்டு வந்தோம்ல ஒரு eigenvalues I மைனஸ் ஐ, ஒரு மேட்ரிக்ஸோட eigenvalue I மைனஸ் ஐ 3. ஸோ இதனுடைய டிட்டர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் தான். செக் பண்ணி பாருங்கள். ஐ ஸ்கொயர் வந்து -1 வரும், -1 × மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0ன்னு வந்துடும், 3ன்னு வரும். ஓகே, அப்போது இதுக்கு வந்து ரியல் eigenvalues வரலை, பட் டிட்டர்மெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. அப்போது பாருங்கள் ரியல் eigenvaluesன்றாங்க, அப்போ அது ஃபால்ஸ். அப்போ நம்ம எது தான் டிக் அடிக்கணும்? ஸோ 1ஐயும் 4ஐயும் டிக் அடிச்சுட்டு வரணும், ஏன்னா இங்கே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ 2 3 நமக்கு இங்கே ஃபால்ஸ், அதாவது நம்ம கரெக்டானது, பட் அதை நம்ம டிக் அடிக்கக்கூடாது. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் ரெகுலராக வீடியோ கொடுக்குறேன். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ போட்டிருக்கேன். ஸோ இந்த 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட் வந்து தரமாக இருக்கும், இமீடியட்டாக வாங்கி படிங்க. ஸோ உங்களால் எந்த ஒரு எக்ஸாமும் இந்த புத்தகத்தை படிச்சிட்டிங்கன்னா கிளியர் பண்ண முடியும்ன்றதை உறுதியாக சொல்ல முடியும். 10 யூனிட்ஸுக்குமே பக்கா ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 10 யூனிட்ஸுக்குமே வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்டில் டீட்டெயில் சொல்யூஷனோட, ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் டீட்டெயில் சொல்யூஷனோட நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணாதவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ புக்லெட் ரெடியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 புக்லெட் கிட்ட சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக பை பண்ணுறவங்க பை பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.